அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில காலங்காலமா மனிதர்கள் விடை தேடிக்கிட்டு இருக்கிற பல கேள்விகள்ல மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற கேள்விதான். ஆனா இந்த கேள்விக்கு நெடுங்காலமா பதில்களும் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் வரப்படுது. ஆன்மீகம் வழியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் தத்துவங்களாலும் விளக்கப்படுது. இருந்தாலும் மனிதர்கள் இன்னும் விடை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இது சாத்தியமா? இதைத்தான் இன்னைக்கு நாம பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு கதை வழியாக பார்க்க போகிறோம். இந்த கதை ஓல்டு டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. முன்னொரு காலத்தில் யாக்கோப் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். யாக்கோப்பிற்கு மொத்தம் 12 குழந்தைங்க. அதில் 11வது மகனான யோசேப் மீது தந்தை யாக்கோப்புக்கு அளவு கடந்த பாசம். அவர் யோசேப்பை மிகவும் செல்லமாக கவனிச்சுக்கிட்டாரு. அவனுக்காக தனியாக ஒரு அழகான வண்ணமயமான அங்கி, அதாவது கோட்டும் தான் கைப்படவே செய்து கொடுத்தாரு. அதனால யோசேப்போட அண்ணன்கள் எல்லாருக்கும் அவன் மீது பயங்கர பொறாமை. நம்ம 10 பேர் இருக்கும்போது நம்ம அப்பா அவங்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ பாசம் காட்டுறாரு? நமக்கு என்னைக்காவது அவர் இப்படி ஏதாவது செய்து கொடுத்துருப்பாரா? செல்ல மகனுக்கு அங்கி செஞ்சு கொடுக்குறாரு, நமக்கு என்ன செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு யோசேப்பு மீது பொறாமையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யோசேப்புக்கு அண்ணன்கள் மீது கள்ளங்கபடம் இல்லாத அன்பு அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காலை நேரத்தில் யோசேப்பு அவனோட அண்ணன்கிட்ட வந்து, அண்ணா, நான் ஒரு கனவு கண்டேன், அது என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். அண்ணன்கள் எல்லாம் சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. யோசேப்பு சொல்கிறான், நான் அரசன் மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கேன், நீங்கள் எல்லாம் என்னை வந்து பார்க்குறீங்க, என்னை வணங்கி நிற்கிறீங்க அப்படின்னு அந்த கனவுல வந்ததா அவன் சொல்லி சிரிக்கிறான். இந்த கனவை பற்றி சொன்ன உடனே அவனோட அண்ணன்களுக்கெல்லாம் இவன் மேலே இன்னும் கோபம் அதிகம், வெறுப்பு அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் அவனோட அண்ணன்கள் 10 பேரும் ஆடு மேய்க்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருந்தாங்க. யோசேப்பு அவனோட அப்பாவோடவே தங்கியிருந்தான். பல நாட்கள் ஓடிடுச்சு. மந்தைகளை ஓட்டி சென்ற அண்ணன்கள் யாரும் திரும்பவே இல்லை. மகன்களை காணாத அப்பாவிற்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. யோசேப்பை அழிச்சு, மகனே, நீ போய் அண்ணன்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் நலமா இருக்காங்களா, மந்தை நலமா இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா அனுப்புகிறாரு. யோசேப்பும் கிளம்பியாச்சு. அந்த ஊருக்கு வந்தடைஞ்ச யோசேப்பை தூரத்தில் வர்றதை பார்த்து அவனோட அண்ணன்களுக்கு பயங்கர கோபம் வருது. அங்கே பார்த்தீங்களா, நம்ம தந்தையோட செல்ல மகன் வர்றான், அவனை இங்கேயே வச்சு கொன்னுடணும், அவன் இருந்தால் நம்ம தந்தை நம்மளை கவனிக்கவே மாட்டார் அப்படின்னு அண்ணன்கள் எல்லாம் அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒரு சதித்திட்டம் போடுறானுங்க. அதில் ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் ரூபன். அவனுக்கு யோசேப்பு மேலே வெறுப்பு இருந்தாலும் அவனை கொல்றதுல அவனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால அவன் என்ன சொல்கிறான், நாம் அவனை கொல்ல வேண்டாம், அவனை அடித்து ஒரு பெரிய குழியில் தள்ளிடுவோம், அவன் அந்த குழியிலே கடந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்கிறான் ரூபன். அதுக்குள்ளார யோசேப்பும் கிட்ட வந்துடுறான். அவனை பார்த்த உடனே இவனுங்க எல்லாம் பாய்ஞ்சி அவனை அடித்து அவன் போட்டிருந்த அந்த அழகான அந்த கோட்டையும் பிச்சு போட்டு அவனை அருகில் இருந்த ஒரு கிணற்றுல தள்ளிடுறாங்க. யோசேப்பு இது எதிர்பார்க்கவே இல்லை. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஆனால் அவனை காப்பாத்துறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அப்போது அந்த வழியாக ஒரு வணிகர் கூட்டம் எகிப்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அதை பார்த்த அண்ணன்களில் ஒருத்தன், எனக்கு இன்னொரு யோசனை வருது, இவனை குழியில் போட்டு அங்கேயே விடுறதுக்கு பதிலாக இந்த வணிகர்கள்கிட்ட இவனை அடிமையாக வித்துடலாம், அவனை கொல்ற பாவமும் நமக்கு வேண்டாம், அவனை இப்படியே குழியிலையும் விட்டுட்டு போக வேண்டாம், எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு 20 வெள்ளி காசுக்கு அவங்க கிட்ட அடிமையாக வித்துடுறாங்க. யோசேப்பு அண்ணன்களை பார்த்து அழுதுகிட்டே அந்த வணிகர்களோட பயணமாகறான். எகிப்தை வந்தடைந்த வணிகர்கள் யோசேப்பை அந்த நாட்டு மன்னனோட மெய்காப்பாளன் ஒருவன்கிட்ட நல்ல விலைக்கு வித்துடுறாங்க. மெய்காப்பாளன் யோசேப்பை வீட்டிலே தங்க வச்சு வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாரு. அந்த வீட்டில் யோசேப்பு தொட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால் மெய்காப்பாளன் அவனுடைய இல்லத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் அவங்கிட்ட கொடுத்து அவனை பொறுப்பாளியாக நியமிச்சிடுறான். வருடங்கள் ஓடிட்டு இருக்கு. யோசேப்பு இப்போ ஒரு அழகான வாலிபனாக மாறி இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மெய்காப்பாளன் மனைவிக்கு யோசேப்பு மீது ஒரு காதல் வருது. அதை அவ சொல்லவும் செய்கிறா. அதை கேட்ட யோசேப்புக்கு ஒரே அதிர்ச்சி. அவன், இல்லை எஜமானி அம்மா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறான்.
இருந்தாலும் அந்த மெய்க்காப்பாளனின் மனைவி இதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசேப்பு கிட்ட சொல்கிறா. அதுக்கு யோசேப்பு, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியுமே, அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட ஆசைக்கு இணங்காமல் அங்கேருந்து போயிடுறான். அந்த மெய்க்காப்பாளின் மனைவிக்கு இது ரொம்ப அவமானமாயிடுது. அதனால் யோசேப்பு எங்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான் அப்படின்னு அவன் மேலே பழியை போட்டு அவனை சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் யோசேப்புக்கு 2 நண்பர்கள் பழக்கமாகறாங்க. ஒருத்தன் மன்னனுக்கு மது பரிமாறுற வேலையை பார்த்தவன், இன்னொருத்தன் மன்னனுக்கு அப்பம் தயார் செய்து கொடுக்குற வேலையை பார்த்தவன். 2 பேரும் ஏதோ ஒரு குற்றம் செய்ததால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் இரவு அந்த 2 பேருக்கும் கனவு வந்தது. ஆனால் அந்த கனவோட அர்த்தம் அவங்களுக்கு புரியல. ஒரே குழப்பமாக இருக்காங்க. இதை பார்த்த யோசேப்பு என்னன்னு கேட்க அவங்க விவரம் சொன்னாங்க. யோசேப்புக்கு தான் கனவுகளோட அர்த்தம் புரிஞ்சிக்கிற திறமை இருக்கு இல்லையா, அதனால அவன் அவர்கள் கண்ட கனவின் அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மது பரிமாறுறவன்கிட்ட, உன் கனவுல நீ 3 திராட்சை கிளைகளை பார்த்த, அதிலிருந்து திராட்சைகளை பிழிந்து மன்னனுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிற காட்சி உனக்கு வந்தது இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இன்னும் 3 நாட்களில் விடுதலை செய்யப்படுவாய், மீண்டும் உனக்கு மது பரிமாறும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு யோசேப்பு. அப்புறம் அவன்கிட்ட, நீ மீண்டும் வேலையில் சேர்ந்ததும் மன்னனிடம் எனக்காக பரிந்து பேசி என்ன இந்த சிறையில இருந்து விடுதலை செய், ஏன்னா நான் ஒரு நிரபராதி அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் அப்பம் சுடுபவன்கிட்ட, உன் கனவுல உன் தலையில 3 அப்ப கூடைகள் இருந்தது, அதிலிருந்த அப்பத்தை எல்லாம் பறவைகள் வந்து தின்னுடுச்சு, இந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச ஒரு குரல் தழுத்தழுத்தது. நண்பா, நீ இன்னும் 3 நாட்கள்ல கழுமரத்தில் ஏற்றப்படுவாய், உன் தலைய கழுகுகள் வந்து கொத்தும் அப்படின்னு அதற்கான விளக்கத்தை சொன்னார் யோசேப்பு அழுத கண்களோடு. 3 நாட்களுக்கு பிறகு யோசேப்பு சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கு நடந்தது. ஆனால் அந்த மது பரிமாறுறவன் யோசேப்பை சுத்தமாக மறந்துட்டான். யோசேப்புக்கு அவன் எந்த உதவியையும் செய்யலை. யோசேப்பு சிறையிலே இருந்தார். ஒரு 2 ஆண்டுகள் ஓடிடுச்சு. மீண்டும் கனவு. இப்போது கனவு கண்டது அந்த நாட்டோட மன்னன். அவனுக்கு 2 கனவுகள் வருது. மன்னன் கனவுல நைல் நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வெளியேறி வந்தன. அதைத் தொடர்ந்து 7 நலிந்த பசுக்கள் வெளியேறி வந்து முதலில் வந்த அந்த 7 கொழுத்த பசுக்களையும் தின்றுவிட்டன. 2வது கனவு என்னன்னா, 7 செழிப்பான கதிர்கள் வயலில் விளைந்தன. அதன் பின் 7 கருகிய பயிர்கள் தோன்றி அந்த 7 செழிப்பான கதிர்களையும் தின்றுவிட்டன. இந்த 2 கனவுகளும் மன்னனுக்கு ஒரு பெரும் குழப்பத்தை தந்தது. யாராலையும் இந்த கனவுகளோட விளக்கத்தை கணிக்கவே முடியல. அப்பதான் மன்னன் கிட்ட மது பரிமாற வேலை செஞ்சிருந்த அந்த யோசேப்பின் நண்பன் இருந்தான் இல்லையா, அவனுக்கு யோசேப்பின் நினைவு வந்தது. அவன் மன்னன் கிட்ட போயிட்டு, அரசே, நம்ம சிறையில யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கனவுகளுக்கு சரியான விளக்கம் சொல்வார் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட மன்னன், என்ன கனவுகளுக்கு விளக்கம் சொல்றவன் நம்ம சிறையில் இருக்கானா, நம்பும்படியே இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டார். அதை கேட்ட அந்த மது பரிமாறுறவன், அரசே, உண்மையை தான் சொல்றேன், நானும் அப்பம் தயாரிக்கிறவனும் சிறையில் இருந்தபோது எங்களுக்கு வந்த கனவுகளுக்கு சரியான விளக்கம் யோசேப்பு சொன்னாரு. அதன்படி நான் விடுதலை ஆயிட்டேன். அப்பம் தயாரிப்பவன் கழுமரம் ஏற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மன்னன் கிட்ட சொல்றான். அதை கேட்ட மன்னன், அப்படியா, அப்படின்னா அவன் உடனடியே அங்கே அழைச்சி வாங்க அப்படின்னு ஆணையிட்டான். யோசேப்பு மன்னனின் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டான். நீ கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் வித்தகனா அப்படின்னு மன்னன் ஒரு அதிகார தோரணையில கேட்குறான். அதற்கு யோசேப்பு, அரசே, நான் சொல்லலை, கடவுள் எனக்கு உணர்த்துவதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவா பதில் சொல்கிறாரு யோசேப்பு. சரி, நான் கண்ட கனவுகளுக்கு விளக்கம் சொல் அப்படின்னு மன்னன் ஆணையிட்டான். யோசேப்பு, மன்னா, 7 கொழுத்த பசுக்கள் என்பது 7 வளமான ஆண்டுகளை குறிக்கும். 7 நலிந்த பசுக்கள் அதை தொடர்ந்து வரும் 7 வறட்சியான பஞ்சத்தின் ஆண்டுகளை குறிக்கும். பயிர்களின் விளக்கமும் இதுவே அப்படின்னு சொல்றாரு யோசேப்பு. அதற்கு மன்னன், அப்படின்னா உன்னுடைய விளக்கத்தின்படி இன்னும் 7 ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம நாட்டில் பஞ்சம் வரும்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஆம் அரசே, ஆனால் அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு யோசேப்பு பதில் சொல்றாரு. என்ன வழி? மன்னா, அடுத்து வரும் 7 ஆண்டுகள் நமக்கு வளமானதாக இருக்கும்.
அதன் பின்பு தான் பஞ்சத்தின் ஆண்டுகள் வரப்போகின்றன. எனவே இந்த பஞ்சத்திலிருந்து நாம் தப்பணும் அப்படின்னா அடுத்து வர்ற 7 ஆண்டுகளில் நாம் நகரமெல்லாம் தானியங்களை களஞ்சியங்கள் கட்டி சேமிக்கணும். எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு தானியங்களை சேமித்து வச்சோம்னா அடுத்து வர்ற அந்த 7 பஞ்ச ஆண்டுகளில் நாம் அந்த களஞ்சியங்கள்லிருந்து தானியங்களை எடுத்து மக்களுக்கு கொடுத்து எல்லாரையும் பசியார வைக்கலாம் அப்படின்னு யோசேப்பு சொல்கிறாரு. யோசேப்பின் விளக்கங்களை கேட்ட மன்னனுக்கு ரொம்ப வியப்பு. யோசேப்போட அந்த அறிவு திறமையை நினச்சி அவர் ரொம்ப பாராட்டினார். அப்புறம் யோசேப்பை எகிப்து நாட்டு முழுமைக்கும் ஆளுநராக நியமிக்கிறாரு மன்னன். நாட்டில் பஞ்சம் தொடங்கியது. ஆனால் யோசேப்பின் யோசனைப்படி தானியங்கள் எல்லாம் சேமித்து வச்சதால மக்களுக்கு அதை கொடுத்து பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினாங்க. ஆனால் யோசேப்பின் குடும்பம் வாழ்ந்த நாட்டில் பெரும் பஞ்சம். அதனால் அவனோட அண்ணன்கள் தானியங்கள் தேடி எகிப்து வர்றாங்க. வந்த இடத்துல உளவாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்டு ஆளுநரான யோசேப்பு முன்னாடி இவங்க எல்லாம் நிற்க வைக்கப்படுறாங்க. இப்போ யோசேப்பின் முன்னாடி வணங்கி நிற்கிறாங்க. தான் முன்னாடி நிற்கிறதெல்லாம் அண்ணன்கள் தான் அப்படிங்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் அவரோட அண்ணன்களுக்கு தான் அடையாளம் தெரியல. பின்பு எல்லாத்தையும் விவரமாக சொல்லி அவங்களுக்கு தேவையான தானியங்கள் செல்வங்கள் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் யோசேப்பு. நண்பர்களே, இந்த கதையில் யோசேப்போட வாழ்க்கை முழுவதும் அவரோட மனநிலையையும் அவருக்கு தோன்றின எண்ணங்களையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். அவருக்கு பிடித்த மாதிரி எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தோன்ற வாய்ப்புள்ள பல சம்பவங்கள் நடந்தது அவரோட வாழ்க்கையில். உதாரணமாக, அவருக்கு கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அது அவருக்கு தன்னை பற்றி ஒரு பெருமையான தம்பட்டம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கிற எண்ணங்களை கொடுத்துருக்கும். ஆனால் அவர் அதன் வழியே போகலை. அதே மாதிரி அவரோட அண்ணன்கள் எல்லாம் அவரை கொடுமைப்படுத்தும் போது அவருக்கு பழிவாங்கும் எண்ணம் தோன்றி இருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யல. அதே மாதிரி மெய்காப்பாளனின் மனைவி அவரிடம் அவளின் ஆசையை சொன்னபோது அவர் அதற்கு இணங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யல. அடுத்து சிறையில் மது பரிமாறுறவன் கிட்ட அவன் விடுதலை அடைஞ்ச உடனே இவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அவன் செய்யலை. அப்போ அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் அதற்காக அவர் வாடலை. எப்படி அவரால் இந்த எண்ணங்களை எல்லாம் சமாளிக்க முடிஞ்சது? எப்படி தப்பான வழியில் போக முடியாமல் இருந்தது? அதற்கு காரணம் என்னன்னா அவரோட லட்சியம், கனவு. அவர் ஒரு நாள் ஒரு அரசன் மாதிரி ஒரு நாட்டின் பெரிய அதிகாரியாக வருவார்னு அவருக்கு வந்த கனவை அவர் நம்பினார். அதை நோக்கிய பயணத்தில் எந்த இடையூறுகள் வந்தாலும் அது எல்லாம் தற்காலிகமானது தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அந்த இலக்கு தான் அவருக்கு அந்த மன திடத்தையும் கொடுத்தது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம லட்சியம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டோம்னா அதை நோக்கின பயணத்தில் நாம் திடமாக தன்னம்பிக்கையோடு காரியங்களை செய்துக்கிட்டே பயணித்தோம்னா நமக்கு ஏற்படுற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. அது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும். ஏன்னா நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கின பயணத்தில் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு அப்போ முக்கியமாக படும். அதனால உங்கள் வாழ்வின் லட்சியம் என்ன, உங்கள் வாழ்வின் இலக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அதை நோக்கி பயணப்படுங்க. அப்போ இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் சார்ந்த கேள்விகளும் குழப்பங்களும் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. உங்களின் இலக்கை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கதை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நிறைய வீடியோவோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.